திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 14ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ. அஸ்வினி, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தொழில் மாற்றம், டிரான்ஸ்ஃபர் போன்றவைகள் இன்று கிடைக்கும். பரணி, குடும்ப நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். கார்த்திகை, உறவினர்கள் மத்தியில் உங்கள் அந்தஸ்து உயரும். ரோஹிணி, உறவினர்கள் நண்பர்கள் உதவியால் வருமானம் லாபங்கள் அதிகரிக்கும். மிருகஸ்ரீஷம், துரிதமாக செயல்பட்டு உங்கள் திட்டங்களை வெற்றி பெற செய்வீர்கள். திருவாதிரை, உங்கள் தலைமை பண்புகளை சிறப்பாக செயல்படுத்தி அனைவரையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பீர்கள். புனர்பூசம், தொழில்சார் திட்டங்கள் நிறைவேற கடும் அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். பூசம், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஆயில்யம், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தொழில் மாற்றங்கள் அதிகாரிகள் ஆதரவுடன் நிறைவேறும். மகம், சொல்வாக்கும் செயல்வாக்கும் ஒன்றாகி எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பூரம், தொழில்சார் முயற்சிகள் தொழில்நுட்ப சிக்கல்களால் தடை தாமதமாகும். உத்திரம், உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும், மூத்தோர்கள் ஆசி உண்டு. அஸ்தம், உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற்று நல்ல முடிவுகளை பெற்றுத்தரும். சித்திரை, குடும்ப நண்பர்கள் எதிரியாக மாறும் சூழல். வீடு வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். சுவாதி, உங்கள் பேச்சினால் புதிய எதிரிகளை சம்பாதித்துக் கொள்வீர்கள், பேச்சில் நிதானம் தேவை. விசாகம், இடமாற்றம் மனமாற்றம் திருப்தியான சூழலை தர வாய்ப்பில்லை, மேலும் எதிர்ப்புகள் கூடும். அனுஷம், போட்டி போட்டு திட்டங்களை நிறைவேற்றி விருப்பம் போல் செயல்படுவீர்கள். கேட்டை, கடின முயற்சிகளின் பலனாக எதிர்பாராத தனவரவு லாபங்கள் உண்டாகும். மூலம், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தலைமை பண்பு உங்களை தேடி வரும். போராடம், உறவினர்கள் முயற்சியால் உங்கள் வருமானம் லாபங்கள் அதிகரிக்கும். உத்திராடம், வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும், உறவினர்களால் சங்கடங்கள் வந்து தீரும். திருவோணம், சமூக அந்தஸ்து கூடும், நண்பர்கள் உதவியால் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். அவிட்டம், குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள், சித்தப்பா போன்ற மூத்தோர்களில் ஆசை உண்டு. சதயம், உங்கள் பேச்சுவார்த்தை அந்நியர்களால் கூட மரியாதையாக கேட்டு நடந்து கொள்வார்கள், பேச்சு தொழில் சிறக்கும். புரட்டாதி, தொழில்சார் திட்டங்கள் வாக்குத்திறமையால் வெற்றி பெறும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி, உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து செய்யும் செயல்களில் தெளிவுபடும். ரேவதி, தெளிவான சிந்தனையுடன் செயல்களை செய்து அதிகாரிகள் ஆதரவோடு அந்தஸ்தையும் உயர்த்திக் கொள்வீர்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் குறைந்தபட்சம் 6 முறை, அதிகபட்சம் எத்தனை முறை வேண்டுமானால் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த நாளை மட்டுமில்லாமல் எல்லா நாட்களும் முனிதாய் கடவுள் அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் எல்லாம் பற்றி கிடைப்பதற்கு இதன் மூலம் என் அப்பன் செந்தில் முருகன் அருள்புரிவானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். லிங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் நன்றி, வணக்கம்.